மாதுளம் பழம் பயன்கள். மாதுளம் பழம் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஆரோக்கியமான பழமாகும். மாதுளைகள் அவற்றின் துடிப்பான சிவப்பு நிறம் மற்றும் முத்து போன்ற விதைகளுடன் அவற்றின் தனித்துவமான சுவை மற்றும் சாத்தியமான சுகாதார நன்மைகளுக்காக பல தலைமுறையாக போற்றப்படுகின்றன. இந்த இனிமையான பழம் சுவை மொட்டுகளுக்கு விருந்து மட்டுமல்ல, ஊட்டச்சத்து சக்தியும் கூட. மாதுளை வழங்கும் பல ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். மாதுளை நன்மைகள் தீமைகள். இதய ஆரோக்கியம். மாதுளம் பழம் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவும். இதில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் கொழுப்பின் அளவை மேம்படுத்துவதன் மூலமும், இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும், ஒட்டுமொத்த இருதய செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலமும் இதய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன. மாதுளை சாற்றை தவறாமல் குடிப்பது தமனி ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும். அழற்சி எதிர்ப்பு பண்புகள். மாதுளை சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. கீழ்வாதம் போன்ற அழற்சி தொடர்பான நிலைமைகளை போக்கவும், நாள்பட்ட அழற்சி நோய்களை நிர்வகிக்கவும் அவை உதவும். நோய் எதிர்ப்பு சக்தி. மாதுளையில் உள்ள வைட்டமின் சி உள்ளடக்கம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறது. இது நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடும் உடலின் திறனை அதிகரிக்கிறது மற்றும் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. செரிமான ஆரோக்கியம். மாதுளை உணவு நார்ச்சத்தின் நல்ல மூலமாகும். இது செரிமானத்திற்கு உதவுகிறது, மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் ஆரோக்கியமான குடலை ஆதரிக்கிறது. பழத்தின் இயற்கை நொதிகள் வயிற்றில் உள்ள புரதங்களை உடைக்க உதவும். தோல் ஆரோக்கியம். மாதுளை பெரும்பாலும் தோல் பராமரிப்பு தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன, ஏனெனில் அவற்றின் சருமத்தை பாதுகாக்கும் ஊட்டச்சத்துக்கள். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற ஊதா கதிர்கள் மற்றும் மாசுபாட்டால் ஏற்படும் சேதத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க உதவுகின்றன. அது மட்டுமல்லாது ஆரோக்கியமான நிறத்தை ஊக்குவிக்கின்றன. புற்றுநோய் தடுப்பு. மார்பக மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் உள்ளிட்ட சில வகையான புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்க மாதுளை உதவக்கூடும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயின் வளர்ச்சியை தடுப்பதில் ஒரு பங்கை கொண்டிருக்கக்கூடும். இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. மாதுளை இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவும். இந்த பழத்தில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பாலிபினால்கள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும், இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கவும் உதவுகின்றன. நினைவகம் மற்றும் மூளை ஆரோக்கியம். மாதுளை நினைவகம் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆக்சிஜனேற்றுகள் மூளையை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கக்கூடும். இது நரம்பிய கடத்தல் நோய்களின் அபாயத்தை குறைக்கும். கருவுறுதல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம். மாதுளை மேம்பட்ட கருவுறுதல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது. சில ஆய்வுகள் மாதுளை பழம் விந்தணுக்களின் தரம் மற்றும் ஒட்டுமொத்த இனப்பெருக்க செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடும் என்று கூறுகின்றன. மாதுளை முத்துக்களை சிற்றுண்டியாக சாப்பிடலாம் அல்லது ஜூஸ், சாலட்கள் மற்றும் தயிர் மீது தெளிக்கவும். தினமும் மாதுளை சாப்பிட்டால் அது உங்களுக்கு மிகவும் புத்துணர்ச்சியூட்டும் விதமாக இருக்கும். மாதுளை உங்கள் உணவில் ஒரு மகிழ்ச்சியான கூடுதலாகும். இது பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. அவை ஒரு சூப்பர் ஃபுட் என்ற நிலைக்கு உண்மையிலேயே தகுதியானவை. எனவே மாதுளையின் சாறு நிறைந்த நற்குணங்களை அனுபவித்து உங்கள் நல்வாழ்வுக்கு அவற்றின் எண்ணற்ற நன்மைகளை அனுபவிக்கவும். மாதுளை தீமைகள். சிவப்பு மாதுளை ஒரு ஆரோக்கியமான பழம், ஆனால் அதிகமாக சாப்பிடுவது சில தீமைகளை ஏற்படுத்தும். மாதுளையில் சர்க்கரை அதிகமாக உள்ளது, எனவே அதிகமாக சாப்பிடுவது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இதில் உள்ள ஃபைபர் செரிமானத்திற்கு உதவும், ஆனால் அதிகமாக சாப்பிடுவது வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலியை ஏற்படுத்தும். மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சில மருந்துகளுடன் எதிர்வினை புரிந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே மாதுளை சாப்பிடுவதற்கு முன்பு உங்கள் மருத்துவரிடம் பேசுவது முக்கியம்.